தொடர்ந்து இது தொடர்பான கருத்துக்களை தெரிவிப்பதற்காக ஓய்வு பெற்ற விமானி திரு அருள்மணி இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். நம்ம முன்னாடியே பேசியிருந்தோம் இந்த விபத்திற்கான காரணம் என்ன அப்படின்னு. ஏன்னா முழுமையான தகவல் தெரிய வரல அப்படின்னும் பொழுது காரணங்கள் என்னன்னு சொல்ல முடியாதுன்னு சொல்லியிருந்தீங்க. ஆனா இப்ப நமக்கு அந்த வீடியோ கிடைச்சிருக்கு. விமானம் புறப்பட்ட சில நிமிடங்களிலேயே அப்படியே ரொம்ப ஸ்லோப்பா அந்த ஸ்லாண்டிங்கா வந்து அந்த விபத்து அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கிறது. அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்ப இதை பார்க்கும் பொழுது என்ன காரணமா இருக்கும்னு நினைக்கிறீங்க சார்? ஒன்று வந்து சடன் பவர் லாஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது இப்போ ஒரு பிளேன் மேலே போகுது, அதனுடைய வெயிட்டை வந்து சஸ்டைன் பண்ணுறதுக்கு 2 ரெக்கையும் இருக்கு. முன்னாடி போகிறதுக்கு உண்டான சக்தியை வந்து 2 இயந்திரங்களும் கொடுக்குது. லெஃப்ட் சைடில் இருக்கிற இன்ஜினும் ரைட் சைடில் இருக்கிற இன்ஜினும். இப்போ இது மொத்தம் பவர் வேண்டியது 100% பவர்னு சொன்னாக்கா, ஒரு இன்ஜின் ஃபெயில் ஆச்சுன்னு சொன்னால் இன்னொரு இன்ஜின் பவர்லயே வந்து இந்த பிளேனை மேலே தூக்கி சேஃபா மேலே போய் திருப்பி கொண்டு வந்து லேண்ட் பண்ணலாம். அந்த அளவுக்கு அந்த பிளேன்ல அந்த ஒரு 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 இன்ஜின்னாலே இந்த வெயிட்டை தூக்கிட்டு போய் திருப்பி கொண்டு வந்து லேண்ட் பண்ண வைக்க முடியும். ஆனா இப்போ இந்த வீடியோ பார்க்கும்போது பாத்தீங்கன்னா இந்த பிளேன் டேக் ஆஃப் ஆயிடுச்சு. ஹைட்டு இப்போ இந்த வீடியோ பார்க்கும்போது தெரியறது வந்து 1000 அடிக்கு மேல 1000 அடி கூட போயிருக்காது போல் இருக்கு. இந்த பிளேன் 1000 அடிக்குள்ளதான் இருந்திருக்கணும். அப்போ ஏதோ ஒரு சடனா பவர் லாஸ் இன்ஜின்ல வந்து போத் இன்ஜின்ஸ் லூசிங் பவர். அதுல வந்து பாருங்க கியர் வந்து கீழே இருக்கு பாருங்க, சக்கரம் பிளேனுடைய சக்கரம் கீழே இருக்கு பாருங்க. பிளேனுடைய சக்கரம் மேல போகவே இல்லை. இப்போ சரியா ஒரு பிளேன் வந்து டேக் ஆஃப் ஆகி போகுது, ஒரு பிரச்சனை இல்லாம தரையிலேருந்து ரன்வேல ஓடுது, ஓடுபாதையில ஓடி அதுக்குரிய அந்த வேகம் வந்ததும் மேல எழும்புது பிளேன். மேல எழும்புற விமானம் ஒரு 100 அடி 200 அடி 300 அடி போற நேரத்துல அந்த சக்கரம் மேல போயிடும். உள்ளல சக்கரம் மேலேயே போல, சக்கரம் கீழே இருக்கு. அப்போ தேர் ஹேஸ் டு பி சம் கைண்ட் ஆஃப் சடன் பவர் லாஸ். அது எதனால அந்த பவர் லாஸ் வந்துச்சு அப்படிங்கிறதுக்கு வந்து காரணங்கள் வந்து இப்பவும் நம்மளால கரெக்டா சொல்ல முடியாது. யூகிக்கக்கூடிய காரணங்கள்னு சொன்னாக்கா வந்து ஒன்று, 2 இன்ஜின்லயுமே வந்து பேர்ட்ஸ் வந்து அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பேர்ட்ஸ் அடிச்சிருந்தா அந்த இன்ஜின்ல இருந்து வந்து புகை வரும், வெளியில நெருப்பாவே வெளியில வரும் பேர்ட்ஸ் அடிச்சிருந்தா. அது மாதிரி இல்லை. தேர் ஹேஸ் டு பி சம் பவர் லாஸ். அந்த பவர் லாஸ் எதனால வந்தது அது ஒன்று இருக்கலாம். இல்லையா விண்ட் ஷியர்னு சொல்லுவாங்க, காற்றினுடைய வேகமும் திசையும் திடீரென்று மாறுபடுறது. அது ஆனா கூட இந்த பிளேனை வந்து கொண்டுட்டு வந்துடலாம் வெளியில, ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. அப்போ எதனால இந்த பவர் லாஸ் ஆச்சு அப்படிங்கிறது நமக்கு வந்து இந்த கருப்பு பெட்டின்னு சொல்லக்கூடிய பிளாக் பாக்ஸ் இருக்கு. இந்த பிளாக் பாக்ஸ்ல வந்து எல்லா இன்ஜின் வந்து என்னென்ன இதுல என்ன ரெவல்யூஷன்ஸ் பர் மினிட், எவ்வளவு வேகமா இன்ஜின் சுத்திட்டு இருந்தது, அது எவ்வளவு சக்தியை கொடுத்தது, அதுல பெட்ரோல் எந்த அளவுக்கு போச்சு, எல்லா விஷயமும் இருக்கு. அதே மாதிரி இவங்க பைலட்ஸ் என்ன பேசியிருக்காங்க காக்பிட்ல, எதனால இதாச்சு, என்ன ரியாக்ஷன் ஆச்சு, என்ன ஆக்ஷன்ஸ் எடுத்தாங்க, இதெல்லாம் வந்து இனிமேல்லாம் வெளியில வரணும். ஆனா இப்போதைக்கு இந்த வீடியோ பார்க்கும்போது என்னால வந்து என்னோட அனுபவத்துக்கு எனக்கு என்ன தோணுதுன்னா, இது வந்து 3000 அடியில அந்த பிளேன் போயிருக்க வாய்ப்புகள் இல்லைன்னு தான் தோணுது. ஏன்னா 15 கிலோமீட்டர்னு சொல்றாங்க. 15 கிலோமீட்டருங்கிறது வந்து ரன்வேல இருந்து ரொம்ப டிஸ்டன்ஸ் இருக்க முடியல, வாய்ப்பு இல்லை பிளேனை பொறுத்த வரைக்கும். டக்குன்னு 15 கிலோமீட்டர் தாண்டிடும் வண்டி, பிளேன் தாண்டிடும். இப்போ சென்னை ஏர்போர்ட் எடுத்தீங்கன்னா அண்ணா நகர் வந்து கிட்டத்தட்ட 12 கிலோமீட்டர் இருக்கு. 15 கிலோமீட்டருங்கிறது வந்து நம்ம சென்னை ஏர்போர்ட் எடுத்தீங்கன்னா இதுகிட்ட சொல்லலாம், நீங்க இந்த ரிஃபைனரிஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் 15 கிலோமீட்டருக்குள்ளதான் இருக்கும். டிஸ்டன்ஸ் வைஸ் நான் சொல்றேன் பிளேன் ஏர்போர்ட்ல இருந்து. ஸோ இது வந்து இந்த மாதிரி பெரிய ஜெட் விமானத்துக்கு வந்து அந்த தூரம் வந்து ரொம்ப சீக்கிரம் போயிடும் அந்த பிளேன். ரெண்டாவது இவங்க வந்து பார்த்தா இந்த வண்டியினுடைய ஆட்டிடியூட், அது என்ன ஆங்கிள் கீழே இறங்குது, அப்படியே நோஸ் மேல தூக்குனபடியே, அதாவது மேல போறதுக்கு உண்டான வழி என்ன இருக்குன்னு பார்த்துருக்குறாங்க மாதிரி தான் தோணுது அது. ஸோ அதனால நான் இப்போதைக்கு இது பார்க்கும்போது, இந்த வீடியோ பார்க்கும்போது சொல்லக்கூடிய அனுமானமோ யூகிக்கக்கூடிய யூகமோ சடன் பவர் லாஸ். எதனால இந்த சடன் பவர் லாஸ் வந்தது அப்படிங்கிறது தான் இப்போ கேள்வி. அப்போ அந்த கேள்விக்கு வந்து நிறைய விடைகள் கிடைக்கும். நம்ம கருப்பு பெட்டி எடுத்து வெளியில வரும்போது தான் அந்த விடைகள் கிடைக்குங்க. இப்போ கேட்டீங்கன்னா என்னால இதை தான் சொல்ல முடியும். இப்போ சடன் பவர் லாஸ் காரணம் அப்படின்னு சொல்றீங்கன்னா 2 இன்ஜின்லயும் ஒரே சமயத்துல பவர் லாஸ் ஆகுறதுக்கான வாய்ப்பு இருக்கா? வாய்ப்புகள் இல்லை, ரொம்ப ரொம்ப குறைவு.
ரொம்ப ரொம்ப குறைவு, 100% கூட இருக்காது. 2 இன்ஜினும் சடனா பவர் லாஸ் ஆகுது அந்த ஸ்டேஜ்ல ரொம்ப சான்சஸ் ஆர் வெரி வெரி ரிமோட். சார் அருள்மணி சார், இப்போ வந்து அங்கே ஃப்ளைட் ரேடார் நம்பர் 24 இதோட ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா, சிக்னல் வந்து கிட்டத்தட்ட 625 அடி உயரத்தில் லாஸ்ட் சிக்னல் அந்த ரேடார் ரிசீவ் பண்ணியிருக்கு. அது வந்து குடியிருப்பு பகுதி 625 அடி அப்படிங்கிறது குடியிருப்பு பகுதிக்கு மிக நெருங்கிய உயரத்தில் விமானம் பறந்துருக்குன்னு பார்க்கலாமா சார்? அதோட டெக்னிக்கலான பாயிண்ட்ஸ் என்ன சார்? இல்ல அது வந்து நீங்க when an aircraft is losing control சார், அவங்க அந்த நேரத்துல பிளேனை வந்து ஏர்லயே வச்சிருக்கிறதுக்கு என்னென்ன வழி இருக்கோ அதை தான் பார்ப்பாங்க. அதுதானே பார்ப்பாங்க. அப்ப பிளேன் சொல்லுங்க, நீங்க என்ன சொல்ல? இல்ல சார், அதாவது 1:17க்கு புறப்பட்டிருக்கு சார். 3லேருந்து 5 நிமிஷம் டிராவல் பண்ணியிருக்கு. லாஸ்ட் சிக்னல் ரிசீவிங் பாயிண்ட் வந்து 625 அடி அப்படின்னா அந்த தொலைவுக்கு குடியிருப்பு பகுதி இருக்கா, குடியிருப்பு பகுதிக்கு மிக அருகாமையில தான் விமானங்கள் பறக்குதா அப்படின்ற மாதிரி ஒரு சந்தேகம். அப்படி இல்ல, 625 அடிங்கிறது ரொம்ப ஜாஸ்தி சார். ரெண்டாவது டேக் ஆஃப் முன்னாடியே நம்ம ஏற்கனவே இதை பத்தி பேசியிருக்கிறோம். டேக் ஆஃப் லேண்டிங்ல கோன் சொல்லுவாங்க, டேக் ஆஃப் ரேஞ்சின்ல கோன் ஒரு சொல்லுவாங்க. இந்த 30 டிகிரிஸ் இந்த 30 டிகிரிஸ் அந்த ஏரியாக்குள்ளதான் உங்களுக்கு ஹையஸ்ட் அப்ஸ்டக்கிள் இருக்கணும். அது எவ்வளவு இருக்கணுங்கிறது ஒரு கணக்குலாம் இருக்கு. அதுக்குள்ளதான் இது இருந்திருக்கும். அது ஒரு பெரிய மேட்டர் இல்லை சார் இந்த இடத்துல. இப்போ உங்களுடைய அனுபவத்தின்படி இது போன்ற பயணிகள் விமானங்கிறது மேற்கத்திய நாடுகளில், அமெரிக்கா போன்ற நாடுகளில் அங்கெல்லாம் ரொம்ப அதிகமாக நடந்திருக்கு. இந்தியாவில் சில கடந்த 10 வருடங்களுக்குள்ள இப்படிப்பட்ட ஒரு பெரிய விபத்தை நம்ம பார்க்கல. ஹெலிகாப்டர் விபத்துகள் பார்த்துருக்கோம். இந்தியாவில் நடந்த சம்பவங்கள் ஏதாவது நினைவு கூற முடியுமா திரு அருள்மணி? டேக் ஆஃப் போது வந்து கிராஷ் ஆனது அப்படின்னு சொன்னா வந்து ரொம்ப ஆண்டுகளுக்கு முன்னாடி இருக்கும் சார். ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடியே கூட இருக்கும். ஒரு ஏர் இந்தியானுடைய ஜம்போ ஜெட் பிளேன் வந்து ஐ திங்க் இட் ஹேப்பன் ஆன் 31st டிசம்பர் நைட். இது என்னோட 31 டிசம்பர் இரவு நடந்ததா தான் நான் நினைக்கிறேன். அது பிளேன் டேக் ஆஃப் ஆயிட்டு இதே மாதிரி பாரிஸ்க்கோ லண்டனுக்கோ போற பிளேன் அது. இட் டுக் ஆஃப் ஃப்ரம் பாம்பே மேற்கு நோக்கிய திசையில 270 டிகிரி ரன்வே 27 சொல்லுவாங்க. அந்த திசையில டேக் ஆஃப் ஆன பிளேன் வந்து அப்படியே இட் வெண்ட் இன்டு தி சீ. டேக் ஆஃப் ஆன பிற்பாடு அது வந்து உள்ளுக்குள்ள வந்து அந்த பிளேனுடைய ஆட்டிடியூட்னு சொல்லுவாங்க. அதை காட்டக்கூடிய எந்த மேல மேல எத்தனை டிகிரி மேல இருக்கு, எத்தனை டிகிரி வலது பக்கம் திரும்புது, எத்தனை டிகிரியில இடது பக்கம் திரும்புது அப்படின்னு காட்டக்கூடிய ஒரு ஆர்டிபிஷியல் ஹொரைசன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து மால் ஃபங்க்ஷன் ஆனதுனால இந்த ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு பிற்பாடு நமக்கு தெரிய வந்தது. இது டேக் ஆஃப் போது நடந்த ஒரு 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 ஆக்சிடென்ட். அப்புறம் ரொம்ப ஆண்டுகளுக்கு முன்னாடி சென்னையில வந்து ஏர்பஸ் A300 பிளேன் டேக் ஆஃப் ஆன போது ஒரு பிரச்சனைக்காக வண்டியை நிறுத்த முற்பட்ட போது நிற்க முடியாம பிளேன் ரன்வே விட்டு வெளியில வந்துருச்சு. ஆனா அதுல உயிர் சேதமோ எதுவுமே இல்லை. எல்லாருமே உயிர் தப்பிட்டாங்க. இது நான் சொல்றது டேக் ஆஃப் போது. அது ஒண்ணு நடந்திருக்கு என்னோட இதுல நினைவுல. ஆனா டேக் ஆஃப்ல வந்து ஆக்சிடென்ட் ஆகுதுங்கிறது வந்து ரொம்ப 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 வாய்ப்புகள் வந்து ரொம்பவும் குறைவா இருக்கக்கூடிய விஷயம் தான் சார். பிளேன் தரையில இருந்து வான நோக்கி கிளம்பி போகும்போது ஒரு பிரச்சனையாகி ஏர்கிராஃப்ட் கிராஷ் ஆகுதுன்னு சொன்னா ஒண்ணு இன்ஜின்ல ப்ராப்ளம் இருக்கணும், இல்லைன்னா விண்ட்ஷியர் நம்ம சொல்லக்கூடிய திடீர்னு காற்றினுடைய வேகமும் திசையும் மாறணும். ஆனா அது மாறினா கூட இன்னைக்கு இருக்கிற கண்டிஷன்ஸ்ல வந்து இது மாதிரி ஆறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப குறைவுங்க. என்னோட நினைவுல வந்து இந்த 2 ஆக்சிடென்ட் தான் டேக் ஆஃப் போது நடந்தது. அதுல வந்து ஐ திங்க் ஆல்மோஸ்ட் எவ்ரிபடி டைட். நான் சொல்ற ஏர் இந்தியா சீக்குள்ள போனது, அரேபியன் சீக்குள்ள போனது. இதுல இப்ப சென்னையில நடந்தது வந்து டேக் ஆஃப் போது நடந்தது தான். ஆனா வண்டி பிளேனை நிறுத்திட்டாங்க, ரன்வேல நிறுத்திட்டாங்க. ரன்வே விட்டு வெளில போயிடுச்சு, அவ்வளவுதான். அது பெருசா ஒன்றும் பிரச்சனை ஆகலைங்க. எல்லாருமே தப்பிச்சிட்டாங்க. இன்னும் கூட என்னுடைய நினைவு சரியா இருக்குமானால் அந்த பிளேன்ல நம்ம நடிகர் கமலஹாசன் அதுல இருந்தார். இஃப் ஐ ரிமெம்பர் ரைட், ஹி வாஸ் தேர். அவர் ஏதோ ஷூட்டிங்காக போயிட்டு இருந்தாருன்னு நினைக்கிறேன். சரிமா என்னுடைய நினைவு சரியா இருக்குமானால். மற்றபடி நிறைய பேர் இருந்திருப்பாங்க. டெல்லி போற பிளேன், ஹைதராபாத் போயிட்டு டெல்லி போற பிளேன்ல இது மாதிரி ஆச்சுங்க ரொம்ப ஆண்டுகளுக்கு முன்னாடி. அது எப்படியும் வந்து இப்போ 15-20 வருஷத்துக்கு மேல இருக்கும். 20-25 வருஷம் கூட இருக்கலாம். அருள்மணி சார், இப்போ ஒரு விமானிக்கு சவாலானதுன்னா எது சார்?
டேக் ஆஃபா லேண்டிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஹார்ட் லேண்டிங்னு ஒரு விஷயத்த சொல்றோம். எது சார் ரெண்டுல சவாலான ஒண்ணு, எது சிக்கலுக்குரிய ரெண்டுமே ஒண்ணு? சவால் தான் சார். ரெண்டுமே சவாலான விஷயம்தான். ரெண்டுமே சவாலான விஷயம் தான். ஆனா நம்ம வந்து லேண்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஹார்ட் லேண்டிங் சில விமானிகள் வந்து பயணிகளே போய் புகார் சொல்லுவாங்க, இவர் லேண்ட் பண்ணது சரியில்லை, அபாயகரமா இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி விஷயத்தெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம்ல. இல்ல நாம பேசியிருக்கோம், இதே நான் பேசியிருக்கேன். ஹார்ட் லேண்டிங்கிறது வந்து பிளேனை வந்து பாசிட்டிவ் டச் டவுன் பண்ணணும் தான் புக்கே சொல்லுது. ஸ்மூத் டச் டவுன்ங்கிறது வந்து அது ஒரு பெரிய விஷயம் சார். நம்ம அப்புறமா ரொம்ப டீட்டெயிலா தான் அது பேசுறோம். அதுல தான் நான் எதுக்காக அது கேட்டேன் அப்படின்னா, லேண்டிங்ல நிறைய இடங்கள்ல விபத்துக்கள் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். டேக் ஆஃப்ல இது விபத்துன்னு எடுக்கலாமா சார், இல்ல டேக் ஆஃப் ஆகி விமானம் பறந்துகிட்டு இருக்கும்போது நடக்கக்கூடிய விபத்து அப்படின்னு இதை பார்க்கலாமா சார்? இது டியூரிங் டேக் ஆஃப் தான் சார். ஏன்னா வீல் சக்கரம் உள்ளே வெளியிலேயே தான் இருக்கு பாருங்க. சக்கரம் இன்னும் மேலேயே போலியே. இப்ப இந்த வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு தோன்றது அதுவா தான் இருக்க முடியும். ஆமா. See, the aircraft has taken off and she is not able to further continue her climb. ஏன் அந்த பிளேனால மேல போக முடியல? இதுதான் கேள்வி. சக்கரம் கீழே இருக்கு அப்படின்னா இதை மறுபடியும் வந்து லேண்ட் பண்ண முடியாதா சார்? இன்ஜின்ல ஏதாவது ஒரு ஃபால்ட் அப்படின்னா அதை நம்ம வந்து லேண்ட் பண்ண முடியாதா? உடனே ரன்வேல லேண்ட் பண்ண முடியாது சார். ரவுண்ட் அடிச்சு தான் வரணும். அப்ப என்னென்ன பிரச்சனைகள் இருக்கலாம் விமானத்துல? இந்த மாதிரியான சூழல்ல நீங்க வந்து சந்தேகம்னு எழுப்புனா என்னென்ன அம்சத்தை சந்தேகமா பட்டியலிடுவீங்க சார்? இப்ப இருக்கிற சந்தேகம் லாஸ் ஆஃப் டேக் ஆஃப் பவர் தான் சார். கம்ப்ளீட்டா ஒட்டுமொத்தமா அதோடைய இசிஎம்ஏ வந்து ஷட் டவுன் ஆயிருக்கணும் அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? இல்ல இன்ஜின்ஸ் அப்படியே ஷட் டவுன் ஆயிருக்காது. இப்ப அது ஒரு உதாரணத்துக்கு இப்படி எடுத்து எலக்ட்ரானிக் கண்ட்ரோல் மாடுல் அது வந்து பவர் லாஸ் ஆயிருக்குமா? எதுவா வேணாலும் இருக்கலாம் சார். ரீசனிங் குட் பி எனிதிங். எண்ட் ரிசல்ட் என்னங்கிறதா இப்ப நமக்கு தெரியணும். 80% பவர் இருந்துச்சுன்னா இந்த பிளேன் வந்து ரன்வே ஏர்ல சஸ்டைன் ஆகும், நிக்கும்னு வச்சுப்போம். 40% 30% பவர் தான் இன்ஜின்ல இருந்துச்சுன்னா என்ன பண்ண முடியும் நீங்க? நான் சொல்றது விளங்கிட்டீங்களா? சக்கரத்தை பத்தி சொன்னீங்களா சார்? பொதுவா எத்தனை அடி உயரத்துக்கு மேல போனதுக்கு அப்புறம் அந்த சக்கரம் வந்து நீங்க வந்து மறுபடியும் உள்ள எடுத்து சக்கரம் ஒரு 200ல இருந்து 400 அடிக்குள்ள சக்கரம் உள்ள போயிடும் சார். ஆனா நம்ம வந்து லாஸ்டா வந்து கிட்டத்தட்ட 625 அடி உயரம் வரைக்கும். That is what I am saying. அப்போ இதுல வந்து there should be sudden திடீர்னு அதுக்கு உண்டான சக்தி குறைய ஆரம்பிக்கும் போது அது என்ன பண்ணுவாங்க அவங்க அந்த நேரத்துல? அப்ப பவர் லாஸ் அப்படிங்கறதா அதுல ஒரு பிரச்சனையா இருக்கும். 300-400 அடியிலேயே சக்கரம் உள்ள போயிடும் அப்படின்னாலும் லாஸ்ட் சிக்னல் ரிசீவ் ரேடார் சிக்னல் அடிப்படையில் 625 அடி அப்படின்னு பதிவாகுது. அப்ப வரைக்கும் சக்கரம் உள்ள போலன்னா பவர் லாஸ் ஏர்ல தானே இருக்கு. இந்த பிளேன் ஏர்ல தான் இருக்கு, சக்கரம் கீழே தானே இருக்கு. இது ஒரு பகுதி சார். ரெண்டாவது ஒரு உலகளாவிய அளவில் இருக்கக்கூடிய விமர்சனம் இந்த போயிங் ரக விமானத்தின் மீதான சந்தேகம் இருக்கு சார். நிறைய விமானங்கள் வந்து இதுல விபத்துல சிக்குது அப்படின்னு சொல்றாங்க. அதை எப்படி பாக்குறீங்க? இதெல்லாம் ரொம்ப தப்பு சார். இது அப்படிலாம் பேச முடியாதுங்க சார். போயிங் 737 மேக்ஸ் இதெல்லாம் அதிகமா விபத்துல சிக்கக்கூடிய விமானமா இருக்கு. இல்ல ரெண்டு ஆக்சிடென்ட் ஆச்சு. அவங்க அதுல டெக்னிக்கலா அவங்க பண்ண விஷயத்தை வந்து கரெக்ட் பண்ணி கொடுத்துட்டாங்க. இப்ப 737 மேக்ஸ் வந்து பறந்துட்டு தானே இருக்கு. இட் இஸ் கண்டினியூயிங் டு ஃப்ளை நவ். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.